அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வருகின்ற ஜூன் 6ஆம் தேதி வைகாசி மாத அமாவாசையானது வந்திருக்கின்றது. இதற்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான கிரகநிலை கிரக பயிற்சி காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் சிம்மராசி. சிம்மராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் கேது, களத்திரஸ்தனத்தில் சனி, அஷ்டமஸ்தனத்தில் செவ்வாய், ராகு, பாக்கியஸ்தனத்தில் புதன், சுக்கிரன், தொழில் ஸ்தனத்தில் சூரியன், குரு, அயன சைன போகஸ்தனத்தில் சந்திரன் என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 9/6/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த மாதம் மிக மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். சுணங்கி கிடந்த காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலை அடையோடு மாறும். காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதம் நீங்கும். முயற்சிகளில் உடனடியாக பலன் காண முடியும். எந்த ஒரு வேலைக்கும் ஒரு சில முயற்சியினால் நன்மைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிறைவான லாபம் வர காண்பீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும். ஆனாலும் அதன் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செல்ல வேண்டி வரலாம். மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் கணவன் மனைவி திட்டமிட்டு செய்வது நன்மையை தரும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் சந்தோஷம் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலம் ஏற்படும். பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் அதிகமாக அலைய வேண்டி இருக்கும். பயணம் செய்யும் பொழுது கவனம் தேவை. மேலும் மாணவர்கள் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். அதிக நேரம் ஒதுக்கி பாதங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பு நண்பர்களுடனும் கலந்து ஆலோசிக்க செய்யுங்கள். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும். நீங்கள் திட்டமிட்டு செய்த காரியங்கள் எல்லாம் இனி மெல்ல மெல்ல நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். பிற இடங்களுக்கு மாறுதல்களும் கிடைக்கும். உங்கள் மேல் நம்பிக்கை அதிகமாகும். மேலும் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல முயற்சிகள் எடுத்த பிறகு நல்ல வேலை கிடைக்கும். வேலையினால் ஏற்பட்ட சோர்வு, மன அழுத்தமும் குறையும். அடுத்தவர்களிடம் பேசும் பொழுதும் கருத்து தெரிவிக்கும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. மேலும் ஜூன் 15ஆம் தேதி முதல் சூரிய பகவான் மிதுன ராசியில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஜூன் 1 முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன. வருமானம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியும் கிடைக்கும். மேலும் இந்த மாதமானது உங்களுக்கு மிகவும் ஏற்றமானதாகவும் வருமானம் அதிகரிக்க கூடியதாகவும் நினைத்ததெல்லாம் நடக்கும் மாதமாகவும் இருக்கின்றது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். முயற்சிகள் கை கொடுக்கும். தடங்கல்கள் தொய்வு நிலை மாறும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கலாம். வேலை மற்றும் தொழில் மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலவையான மாதமாகவும் இருக்கும். நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக உங்கள் உழைப்பையும் கர்மாவையும் அதிகமாக நம்ப வேண்டும். நீங்கள் சரியான திசையில் சரியான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் வெற்றியை நிச்சயமாக பெறுவீர்கள். மாத தொடக்கத்தில் வேலை செல்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் உங்கள் தொழில் வியாபாரம் மட்டுமின்றி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சில பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் திடீரென்று நீண்ட தூர பயணம் செல்ல நேரிடலாம். பயணம் விரும்பிய வெற்றியை தரும். இந்த காலகட்டத்தில் வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகமான வருமானம் ஈட்டும் வாய்ப்பும் உண்டாகும். செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது சொத்து நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தை உண்டாக்கும்.
மாத பிற்பகுதியில் எந்த ஒரு வேலைகளையும் அவசரமாக செய்வதை தவிர்த்து விடுங்கள். தற்பெருமை பேசுவது தீங்கு விளைவிக்கும். குடும்பம், அலுவலகம் என்று எல்லா இடங்களிலுமே கவனமாக இருக்க வேண்டும். பொறுமையாக நடப்பது அவசியம். தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அலட்சியமாக இருக்க வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முதல் நாளே உங்கள் ராசிக்கு யோகமான பலன்கள் தரும் 2 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு பல விதங்களில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். மேலும் இந்த மாதம் முதல் உங்கள் ராசிக்கு யோகமான பலன் தரும் 2 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியும் நடந்திருக்கின்றது. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் சிம்ம ராசிக்கு பல விதங்களில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய், ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை ஆகியவையும் நடக்கிறது. ராகு கேது பெயர்ச்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பெயர்ச்சியும் நடக்கின்றது. அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 2இல் கேது, 8இல் ராகு, 7இல் சனி, 10இல் குரு என 4 பக்கமும் கிரகங்கள் உங்களை சுற்றி வளைத்து இருக்கின்றன. இந்த நிலையில் ராசிநாதன் சூரியன் 10இல் சஞ்சரித்து உங்களை வெளியில் கொண்டு வர இருக்கிறார். உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலை உங்கள் நிலையை உயர்த்தும். வியாபாரம், தொழிலை விரிவு செய்யும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். வெளியூரில் புதிய கிளைகளை தொடங்குவீர்கள் என்றாலும் பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம். வியாபாரம், தொழிலில் அதிக கவனம் தேவை. புதிய முதலீடு செய்வதற்கு முன்பு பலமுறை யோசிக்க வேண்டும். சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நட்பு வட்டத்தில் வீண் பிரச்சனைகள் உருவாகும். கூட்டு தொழிலில் நெருக்கடி உண்டாகும். இந்த காலத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் வழியாக உங்கள் சங்கடங்கள் எல்லாம் தீரும். பொன் பொருள் சேரும். பண வரவு திருப்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். பெண்கள் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவது நன்மையாகும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி தீரும். வார்த்தைகளில் கவனம் தேவை. இல்லையெனில் பேச்சு மூலம் வீண் பிரச்சனை உண்டாகலாம். ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பார்த்த வருமானம் வரும். முயற்சிகள் தள்ளி போகலாம். இந்த காலத்தில் ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. மாணவர்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியிலும் ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் நெருக்கடி விலகு. முயற்சி வெற்றியாகும். வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும் என்றாலும் பணியாளர்கள் தங்கள் பணிகளில் கவனமாக இருப்பது அவசியம். ஒரு சிலர் அதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரலாம். 10இல் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வேலையில் நெருக்கடி அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றலாம். 8இல் ராகு இருப்பதால் எதிர்பாராத பிரச்சனை தேடி வரும். பணியாளர்கள் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவதால் சிக்கல்களில் இருந்து விடுபடலாம். கும்ப சனியால் குடும்பம், நண்பர்கள் இடத்தில் இருந்த சங்கடம் தோன்றும். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதகமாகும். பிற்பகுதியில் பொருளாதார நெருக்கடி தோன்றும் என்றாலும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உடலில் இருந்த சங்கடம் விலகும். நோய்கள் சிகிச்சையால் சரியாகும். மேலும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எதிர்பார்த்த வருமானம் வரும். மாதத்தின் முற்பகுதி யோகமானதாக இருக்கும். மாணவர்கள் மேற்கல்விக்காக மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்ததாக பாதம் 3 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ராசிநாதன் 10இல் சஞ்சரிப்பதால் நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். சனி, ராகு, கேது, குருவின் சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லை என்பதால் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும். குருவின் பார்வைகள் உங்கள் குடும்ப சுக சத்ருஸ்தனங்களுக்கு பதிவதால் குடும்பத்தில் அமைதி இருக்கும். பணவரவு உண்டாகும். சந்தோஷம் அதிகரிக்கும். நோய்களும் எதிர்ப்பும் விலகும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். இதுவரையில் இருந்த செல்வாக்கில் மாற்றம் ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த செயலிலும் அமைதி காப்பது அவசியம். இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பணியாளர்கள் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரலாம். எச்சரிக்கை தேவை. மாணவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். மேலும் பரிகாரமாக மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவதும்,
கனகதர சூஸ்திரம் பாராயணம் செய்வது மலபட்ச நன்மைகளை கொடுக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் 1 காலை முதல் ஜூன் 2, 3 காலை வரை. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 7, 12 மற்றும் 14. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 9. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.